முதல் முறையாக தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் குருவின் கல்லறையில் வேட்புமனு வைத்து வழிபாட்ட பின்பு மனு தாக்கல் செய்தது பலரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அடுத்த பாத்தகோட்டா என்னும் கிராமத்தை சேர்ந்தவர் சீனிவாசன். திமுகவின் இளைஞரணி மாநில துணை செயலாளராக உள்ள நிலையில் வேப்பனஹள்ளி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஓசூர் சட்டமன்ற தொகுதியில் சுதந்திரா கட்சி, ஜனதா தளம் ஆகிய கட்சிகள் மூலம் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திமுகவில் இணைந்த வெங்கடசாமி என்பவரை அரசியல் குருவாக ஏற்று சீனிவாசன் செயல்பட்டு வந்த நிலையில் முதன்முறையாக தேர்தலில் போட்டியிட உள்ள சீனிவாசனுக்கு இன்று பிறந்த நாள் என்கிற நிலையில் தனது குரு மறைந்த நிலையில் அவரின் கல்லறையில் வேட்புமனு வைத்து வழிபட்ட அவர் பின்னர் திமுக மாவட்ட செயலாளர் பிரகாஷ் உள்ளிட்டோரிடம் ஆசி பெற்றார். அதனைத் தொடர்ந்து சூளகிரியில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் பங்கேற்ற பிரம்மாண்ட பேரணியில் பங்கேற்ற அவர் பின்னர் சூளகிரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒசூர் எம்எல்ஏ பிரகாஷ், கிருஷ்ணகிரி எம்பி கோபிநாத் ஆகியோருடன் இணைந்து வேட்புமனு செய்தார்.